வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது ஒயிட் பீன்ஸ் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம். ஸோ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றே எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒயிட் பீன்ஸ். ஸோ இது குக்கரில் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நல்லாவே வெந்துருச்சு. அதையுமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அதையுமே நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பையும். அடுத்து 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான அளவு தண்ணி. சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஸோ அந்த வேகிற டைமில் நம்ம ஒரு பூண்டு, 2 மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அடுத்து தேங்காய், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ மசால் வாசனையுமே இப்போ இல்லை. இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் விழுது, அதையுமே இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விடும். ஸோ இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒயிட் பீன்ஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரசம் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.